friends, welcome to Fix இந்த வீடியோ. நான் ஷென்பா. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா கேக் ரெசிபி. அது வந்து கேக் எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுறது, ஆல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுறது, ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா என்னோட ஆல் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். மறக்காம லைக் பண்ணிவிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு சட்டி பவுல் எடுத்துக்கிறேன். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அது வந்து ஒரு 1 egg போட்டுக்கலாம். ஏன் 1 egg போடுறேன்னா இது மாதிரி குட்டி இது வச்சுருந்தீங்கன்னா, குட்டி பேக்கிங் பாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 egg போதும், நிறைய போட்டுறாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அந்த ஒரு முட்டை போட்ட பிறகு நல்லா பேக் பண்ணணும். ரொம்ப நேரம் பேக் பண்ணலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு வாங்க காட்டு எப்படி இருக்குன்னு. அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இது மாதிரி பபிள்ஸாக வரணும். இது மாதிரி குட்டி குட்டியாக பபிள்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி வந்துச்சுன்னா உங்கள் கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன இன்க்ரீடியன்ட் போடலான்னு பார்க்கலாமா? உங்களுக்கு வந்து கேக்கில் ரொம்ப முக்கியமான இது என்னென்னா பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா தான் உண்மையிலேயே முக்கியமானது. உள்ளார எப்படி இருக்குன்னா, லைக் இதுதான் உள்ளார வந்து உள்ள பேக்கிங் சோடா பவுடர். பேக்கிங் சோடா நான் வச்சுருக்கேன், பவுடர் வச்சுருக்கேன். இது பவுடர் ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன இன்க்ரீடியன்ட் பார்க்கலாமா? அந்த ரெண்டுத்துக்கு அப்புறம் நம்ம வந்து மைதா மாவு யூஸ் பண்ணுவோம். அது போட்டால் தான் நல்லா நிறைய யூஸ் பண்ணி சாஃப்டாக வர்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா உள்ள இன்க்ரீடியன்ட் என்னென்னா, நல்லா அடித்த சுகர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். இது மாதிரி ஆகும். நல்லா நீங்கள் மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சிட்டிங்கன்னா இது மாதிரி சாஃப்டாக வந்துடும். நெக்ஸ்ட் வந்து இனிமேல் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் ஆட் பண்ணால் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா முடிச்சிடும். ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். நாங்கள் என்ன இன்க்ரீடியன்ட் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நான் காட்டினேன்ல பேக்கிங் சோடாக்கு அப்புறம் பேக்கிங் பவுடர் காட்டினல, அதான் போட போகிறோம். இதை எடுத்துக்கலாம். பேக்கிங் பவுடர் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பேக்கிங் சோடா போடலாமா? கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். பேக்கிங் சோடா கொஞ்சமாக போட்டாலே போதும். ஏன்னா பேக்கிங் பவுடர் போட்டுக்கிறது கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டாச்சு. அப்புறமேட்டுக்கு நம்மளுக்கு ரொம்ப தேவையான வெண்ணிலா எசன்ஸ். நாங்கள் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வாங்கியிருந்தோம். என்னென்னா 1/2 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் போட்டோம். ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்மெல்ஸ் மருந்து வரி இருக்குது. சரி, 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாமா? மம்மி சொன்ன மாதிரி 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் முடிஞ்சு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் பண்ணியாச்சு கைஸ். எனக்கு கொஞ்சம் ஸ்மெல்லாக இந்த ஸ்மெல் பிடிக்காது. ஓகே, நெக்ஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறது தான், வேறு எதுவும் இல்லை. நாங்கள் மிக்ஸ் பண்ணலாமா? எல்லாத்தையும் ஸோ அந்த இது நிறைய போட்டேன் நினைக்கிறேன். ஸ்மெல் வெண்ணிலா எசன்ஸ் ஸ்மெல் நல்லாவே அடிக்குது. நல்லா பேக் பண்ண பிறகு இங்கே பாருங்க வந்திருக்கா. காட்டவா? வாங்க அப்புறமா பாருங்க ரைஸ் இது மாதிரி தான் வந்துருக்கு. நம்ம முன்னாடி பபிள்ஸ் வரும்போது காட்டணும்ல, அது மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாமா? வாங்க. நெக்ஸ்ட் என்ன போட போகிறோம்னா சுகர் போடலாம். ஓகே, சுகர் வந்துடுச்சு. அவரை கிடப்பா. ஓகே, சுகர் வந்த பிறகு ஸ்பூன் வாஷ் பண்ணிக்கலாம். சுகர் வாஷ் பண்ணி ஸ்பூன் வாஷ் பண்ண பிறகு இப்போ கொஞ்சோண்டு ஒரு ஃபுல் ஸ்பூன். இது ரொம்ப டைட்டாக இருக்குது ரைஸ். ஒரு ஃபுல் ஸ்பூன், ஒரு 3 ஸ்பூன் ஃபுல்லாக சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். 1 போட்டாச்சு. போடுவோமா? வாங்க. 2 3 போடலாமா? இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். இன்னும் ரொம்ப டைட்டாக இருக்குது.
3ல் half தான் போட்டுருக்கேன். போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்னன்னா மறுபடியும் பீட் பண்ணலாம். வாவ், smells so pretty but it's so good அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்துருக்கு, நல்லா கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம மைதா மாவு, அது வந்து 3 ஸ்பூன்ஸ் போட்டால் போதுன்னு மம்மி சொல்லிட்டாங்க. ஸோ 3 ஸ்பூன்ஸ் போடலாமா? வாங்க நல்லா இதை எடுத்துப்போம். 3 ஸ்பூன், நல்லா ஃபுல் ஸ்பூனை போட்டுப்போம். 3 ஸ்பூன், 1 போட்டாச்சு, 2, 3 போட்டாச்சு. கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம். ஒன்றுதில்ல நம்ம வந்து கரெக்டாக போடல, அதனால கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். ஆரஞ்சு கலர் நல்லா ஸ்பூனை வச்சு பீட் பண்ண வைக்கலாம். ஓகே, சரி, ஃபுல் ஸ்பூன் அப்படி கேக் நல்லா பீட் பண்ணி வச்சு இந்த அளவுக்கு வந்துருக்கு. நல்லா டைட்டாக இருக்குங்க ரைஸ், டைட்டாக பண்ண வேண்டியதாக இருக்குது. கையெல்லாம் வலிக்குது, ரொம்ப நேரமாக பண்ணிட்டு இருக்கோம்ல, கை வலிக்க மாட்டோம். என்ன பண்ணுவோம், நல்லா பீட் பண்ணுவோம். செம்ம டைட்டாக இருக்குங்க கைஸ், கையெல்லாம் வலிக்குது. நல்லா ஸ்ட்ராங் வச்சுக்கணும். நல்லா இன்னும் நல்லா ஸ்மூத்தாக வர வரைக்கும் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுற கையெல்லாம் வலிக்குது. சரி நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? அவங்க கிட்ட காட்டுவோம். பார்த்தீங்களா எப்படி வந்துருக்கு, நல்லா க்ரீம் மாதிரி வந்துருக்குல்ல.